ஹாய் விவர்ஸ், இந்த வழியில் நம்ம போறோம்னா டேல பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் என்ட்ரி ரைஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அதோட வவுச்சர் நம்பரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடு இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டே புக் போயிடலாம். இல்லை ஆல் டெஃப்ட் கொடுத்து நான் ஃபுல் பீட் கொடுத்துறேன். சில பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ ஒரு 5 என்ட்ரிஸ் வச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்டார்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நமக்கு தெரியாம வவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு சேல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிருப்போம்னா 100 கொடுத்து நம்ம என்ட்ரியை வந்து ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ட்ரி ரைஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்போம்னா நமக்கு தெரியாமலே 100ல வந்து நம்ம என்ட்ரி வச்சு சீக் பண்ணியிருப்போம். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த 100 நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா 103 வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு ஆர்டராக எடுத்துறாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டே புக் போயிட்டு நான் ஃபுல் பீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக 5 என்ட்ரிஸ் வச்சிருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 100ன்றது எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் 5க்கு 6 பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணிக்கலாம்னா 6ன்றதை மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ யாருன்னு மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா 7ன்றது வரணும். ஸோ இப்போ வச்சு ஸ்கூல் போயிடறேன் 101 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட் ஆஃப் டைல ஆல்டர் போயிடலாம். ஸோ நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றதை நம்ம சேல்ஸ் தான் நம்ம என்ட்ரி வைக்கிறோம். ஸோ சேல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் மேலே ஓவர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் இருக்கும். இது வந்து நோ இருக்கும். இது எஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வவுச்சர் நம்பரிங் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் லாஸ்ட் என்டர் வவுச்சர் நம்பர்ன்றது நோ இருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து காட்டிடும் லாஸ்ட் என்டர் நம்பர் அப்படின்றது காட்டிடும். ஸோ நம்ம வந்து தெரியாமல் அப்படின்னா 100 கொடுத்துருவோம். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன வவுச்சர் நம்பர் கொடுத்தோமோ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம கடைசியாக 6ன்றதை நம்ம வச்சுருந்தோம். இங்கே என்ன பண்ணோம்னா லாஸ்ட் என்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ன்றது கொடுக்கணும். ஸோ 6ன்றது கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். கண்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நமக்கு 7ன்றது ஸ்டார்ட் ஆகும். இப்போ டே புக் போய் பார்த்துடலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம 6 தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர்ச்சேஸ் கொடுத்துலாம் 7ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சேல்ஸில் இல்லை பர்ச்சேஸ் இல்லை அதர் வவுச்சர் டைப்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக் மேலே ஓவர் ரைட் நம்பரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வவுச்சர் டைப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்டர் பண்ணிட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் வவுச்சர் நம்பர் கொடுத்து நம்ம என்டர் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.